கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானபுரம் வட்டம் கரையாம்பாளையம் மற்றும் சிறுபனையூர் கிராம எல்லையில் சர்வே எண் 776 கீழ் 1 கிராமத்தில் குலந்தன் தா பே அறுமுகம் முன்னாள் இந்திய இராணுவத்தின் பணியாற்றி உள்ளேன். எனக்கு சொந்தமான நிலத்தில் கரும்பு பயிர் செய்யப்படுகிறது. எனக்கு சொந்தமான நிலத்தில் கரும்பு பயிர். பக்கத்து வயல் சார்ந்த முனியன் மகன் 1 ராமசாமி, 2 கருப்பன் மற்றும் 3 நபர்கள். என் அனுமதி இல்லாமல் கரும்பு அழிக்கப்பட்டது. ஒரு கரும்பு பயிர் பார்க்காமல் அழிக்க நபர்களின் மீதும் பொக்லைன் எந்திரம் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இந்திய நாட்டின் இராணுவ வீரர்களுக்கு இந்த மோசமான நிலைமை தான். கரும்பு பயிர் அழிக்க நபர்களின் மீதும் கடுமையான வழக்கு பதிவு செய்ய வேண்டும். மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி. ஜெயசங்கர். மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கு நான் தெரிவிப்பது, ஐயா, நான் ஓய்வு பெற்ற இராணுவ ஊழியர். என் சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் தாலுக்கா கரையாமலை கிராமம். என்னுடைய பெயர் குழுந்தான். நான் என் சொந்த ஊரில் என்னுடைய விவசாய நிலத்தில் கரும்பு பயிர் செய்துள்ளேன். கரும்பு அறுவடை செய்வதற்கு இன்னும் 2 மாதம் இருக்கிறது. அதற்குள் பக்கத்து நிலத்துக்காரர் ஆகிய ராமசாமி, பழனி, பாலகிருஷ்ணன், பச்சைமுத்து, நெல்லேந்திரன் இவர்கள் 5 பேரும் சேர்ந்து உன்னுடைய நிலத்தில் எங்களுக்கும் இடம் சேர்கிறது என்று கூறுகிறார்கள். அதுக்கு நான் சொன்னேன், கரும்பு அறுவடை செய்த பிறகு உங்கள் இடத்தை அளந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அதற்குள் என் பேச்சை கேட்காமல் அவர்கள் இடத்தை அளந்து என்னுடைய கரும்பு பயிரை ஜேஜிபி இயந்திரம் மூலம் அகற்றிவிட்டனர். நான் இராணுவத்தில் 24 வருடம் பணிபுரிந்த எனக்கே இந்த நிலைமை என்றால் சாமானிய மக்களுக்கு நிலைமை என்ன இருக்கும்? இதற்கு மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு மிகவும் பணிபுரிந்து கேட்டுக்கொள்கிறேன்.